வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி தக்காளி பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 4லேருந்து ஒரு 5 பல் பூண்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு 3லேருந்து 4 வரமிளகாய் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 3லேருந்து 4 வரமிளகாய், அதாவது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் 4, 5 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு முதல்ல அது வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம அது சட்னி கூட லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பூண்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அது நல்லா வதக்க போகிறோம். அது கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயமும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் அது நல்ல கலர் மாறிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அது கூடயே தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா அதை வதக்கும் போதே நம்ம உப்பு போட்டால் தான் அது நல்லா குழஞ்சி துவையல் இந்த மாதிரிலாம் நம்ம வதக்கும் போதே என்ன பண்ணணும், கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணால் தான் அந்த வெங்காய தக்காளி நல்லா குழஞ்சி அந்த மாதிரி வதங்கும் போது நல்லா வரும் அப்படின்வாங்க. அதனால் அதை ஃபஸ்ட் நம்ம கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அது கூட பொட்டுக்கடலை போட போகிறோம். பொட்டுக்கடலை போடும்போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். வச்சுட்டு லாஸ்ட்டில் தான் நம்ம பொட்டுக்கடலை போடுறதுனால அது வறுப்பட்டால் அது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு வதக்கணும் இல்லையா, காஞ்ச மிளகாய் அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸி ஜார் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி அதை எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டில் அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் சட்னிக்கு நம்ம எப்பவும் தாளிப்பு கொடுப்போம் இல்லையா, அதே போல் கொடுத்துக்கலாம். ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, வரமிளகா 1லேருந்து ஒரு 2 வரமிளகா பாதியாக கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம எப்பவும் இது தோசை, இட்லி, சப்பாத்தி அந்த மாதிரி பூரிக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாக தோசைக்கு நேற்று அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. சாப்பிடும் போதே பார்த்திங்கன்னா 2 தோசை இல்லை 3, 4 தோசை அந்த மாதிரி எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது. அந்த மாதிரி இருந்துச்சு. சட்னி தான் காலி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. குட்டி பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அது ஒரு சட்னி. தக்காளி பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்கிறது பார்த்துட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you friends. Support my MPS family.